வணக்கம் மக்களே. இப்போ வியாழக்கிழமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்பாபா கோயில் அண்டு தான் இருக்கும் பாருங்கள். தங்க கோபுரம் தெரிஞ்சு பாருங்கள், தரிசனம் பண்ணிக்கோங்க. நல்ல அற்புதமான தரிசனங்க. ஆரத்தியுமே நீங்கள் துவாரமாயிலேருந்து பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம். சாய்பாபாவோட உதி எடுத்துக்கோங்க. அப்புறம் உள்ளவே எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க, லட்டு பூந்தி மாதிரி இருக்குது. வழக்கம் போல் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் எப்போவுமே என்னோட பிரார்த்தனை. அப்படியே கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. GV2 பிளானர்ஸே நம்மளை சீனியர் சிட்டிசன் அழிச்சுட்டு போயிட்டாங்க. எங்களுக்குலாம் 200 rupees பே பண்ணி அழிச்சிட்டு போனாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான், ஆனால் அப்படியே மூவ்மெண்ட்டாக இருந்தது. இன்னும் வியாழக்கிழமை கொஞ்சம் கூட்டமாக இருக்குமோ நினச்சேங்க. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அப்படியே மூவ் பண்ணி சன்னதி கிட்ட தான் கொஞ்சம் கூட்டம் இருந்ததுங்க. பாபா கிட்ட வரலும் போய் அவர் சமாதியாண்ட விழுந்து வணங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சது. எல்லாருமே உள்ள விடுறாங்க, பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே போய் சன்னதி வரலும் போய் அந்த சமாதியை தொட்டு கும்புறதுக்கான அருள் கிடைச்சதுங்க. அங்கே எனக்கு வெளியே வரும்போது லைனாக வரும்போது வெளியே ஊதி கொடுத்தாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. உள்ளே போய் நம்ம கிட்ட வரலுமே தரிசனம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அவருக்கு எருக்கம் இலையில மாலை போட்டிருந்தாங்க. அது வித்தியாசமாக இருந்ததுங்க. அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எருக்கம் இலை இல்லைங்களா, அதே அழகாக கட்டி மாலை மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் வெத்தலை மாலை போட்டு பார்த்துருக்கோம். இங்கே எருக்கம் இலையை மாலை போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் வேண்டினே ஸ்வீட் கொடுத்தார். நீங்களாம் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.